வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்புக்குரிய ஜோதிட அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சிக்குரிய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். வருகின்ற பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் அவர்கள் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் அதே மாதம் பிப்ரவரி 24 வரை கும்பத்தில் அவர் பயிற்சியாகின்ற சூழ்நிலையிலே யார் யாருக்கெல்லாம் மிகுந்த நன்மைகளும் யார் யாருக்கெல்லாம் சமமான நன்மைகளையும் கொடுப்பார் என்று பார்க்கின்ற பொழுது, புதனுக்குரிய பயன்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியவர். ஒரு ராசியிலே மிக வேகமாக இருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய எண்ணமும் ஆற்றலும் படைத்தவர். இங்கு இந்த 18 நாட்கள் கும்பத்தில் அமர்ந்திருக்கின்ற புதனால் யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம் இந்த 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே தென்படுகிறது. அதாவது மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் வருவதனால் மிக நல்ல லாபங்களையும் மிகப்பெரிய ஏற்றங்கள் வெற்றிகளையும் உங்களுடைய முயற்சிக்கு சரியான அங்கீகாரமும் புதனால் பெறப்போகின்றீர்கள். மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரியவரும் 6ஆம் இடத்துக்குரியவரும் தான் புதன் பகவான். உங்களுடைய ராசிக்கு அவர் பகை கிரகம் என்றாலும் 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அவை வெற்றியே கொடுக்கும். மேலும் மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரியவர் சூரியன், அவரோடு சேர்க்கை பெறுகின்ற புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகத்தின் அடிப்படையிலே 11ஆம் இடத்தில் இருந்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் சரியான லாபத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் யோகத்தையும் கொடுக்கவிருக்கிறார். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி, உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு யோக கிரகம் என்றால் அது சனீஸ்வரர் மற்றும் புதன். இங்கு சனீஸ்வரருடைய வீட்டில் புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து வீடு கொடுத்த சனியுடைய பார்வையும் புதன் பெறுவது மிக யோகத்தையும் தொழில், ஜீவனம், வியாபாரம், உத்தியோகத்திலே மிகப்பெரிய ஏற்றம், பதவி உயர்வு, மிகப்பெரிய ஊதிய உயர்வு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் அமர்ந்து மேலும் சனியால் பார்க்கப்படுவதனால் மிகப்பெரிய யோகங்களும் மிகப்பெரிய நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். இவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றி கிடைக்கும். எனவே புதிய முயற்சி துவங்கக்கூடிய எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை மிக சாதகமான காலங்கள் உங்களுக்கு இருப்பதனால் தற்பொழுது நீங்கள் அதற்கான முயற்சியை தாராளமாக எடுக்கலாம். அதற்கு பிறகு என்று பார்க்கின்ற பொழுது கடகராசி, கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் அமர்கின்றார். மறைந்த புதன் நிறைந்த தனம் என்பார்கள். அப்படிப்பட்ட ரீதியாக தனவரவாகப்பட்டது மிக தாராளமாக இருக்கும். மேலும் கடகராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். 2ஆம் இடம் என்பதுதான் தனஸ்தானம். அப்படிப்பட்ட சூரியன் புதன் சேர்க்கையாகப்பட்டது 8இல் அமர்வது புதனால் உங்களுக்கு மிகப்பெரிய தன லாபமும் மிகப்பெரிய ஏற்றமும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான காலங்களாகவே இந்த காலங்களில் இருக்கலாம். திருமணமாகாதவர்கள் தற்பொழுது இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தால் அதற்கான காரிய சுப காரியங்கள் கைகூறக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கின்றது. மேலும் கடகத்திற்கு சாதகமாக குரு, சனி இருப்பதனால் இந்த நாட்கள் உங்கள் காட்டில் நல்ல ஒரு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய நாட்களாகவே இருக்கும். எனவே உங்கள் காட்டில் பணமழை பெய்யும். அதற்கு பிறகென்று பார்க்கின்ற பொழுது கன்னிராசி, கன்னிராசிக்கே அதிபதி புதன் பகவான், அவரே 10ஆம் இடத்துக்குரியவர். தற்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் அமர்வது புதிய பதவி ஏற்பு நடக்கக்கூடிய நிலை, சுபமான காரியங்கள் நடக்கக்கூடிய நிலை, எல்லாவற்றையும் சாதகமான ஒரு சூழ்நிலை, விரயமாகப்பட்டதும் நல்ல விதமாக சுப விரயமாக இருக்கும். தொழில், உத்தியோகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய திடீர் யோகத்தை பெறக்கூடிய நாட்களே 6ஆம் இடத்தில் புதன் அமர்கின்ற இந்த நாட்கள். எனவே கன்னிராசியை பொறுத்தவரையும் மிக சிறந்த நாட்களாகவே இந்த புதன் பயிற்சி அமையவிருக்கின்றது. இறுதியாக பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி, விருச்சக ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனாகப்பட்டவர் இருந்து மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியனோடு சேர்க்கை பெறுவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் சூரிய பகவான், அவரோடு 11ஆம் இடத்துக்குரிய புதனும் சேர்வதனால் உங்களுடைய நிலை என்பது சற்று உயரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய நாட்களாகவே இந்த சூரியன் புதன் சேர்க்கையாகப்பட்டதும் புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுடைய உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
சுபகாரியங்கள் நடக்கும், புதிய உடைகள் வாங்குவீர்கள், வாகனங்கள் வாங்குவீர்கள். அவற்றுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய காலங்களாகவே இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு அமைவிருக்கிறது. இந்த 5 ராசிகளுக்கு மட்டும்தான் யோகத்தை கொடுக்குமா என்றால் இது முதல் தரமான யோகம் இந்த 5 ராசிகள் பெறுகின்றார்கள். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகமாக அந்த 5 ராசிகளுக்கு யோகத்தை முதல் தரமாக கொடுக்கப் போகிறார் புதன் பகவான். ஆனால் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது தனுசுக்கு 3ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற புதனாகப்பட்டவர் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பதனால் 2ஆம் தர யோகத்தை அவர் கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் அமர்ந்து பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 13ஆம் தேதி இரவிலிருந்து சூரியனோடும் அவர் சேர்க்கை பெறுவதனால் மாசி மாதம் பிறந்த பிறகு உங்களுடைய நிலையாகப்பட்டது 7.5 சனியில் இருக்கின்ற கெடுபலன்கள் எல்லாம் நிச்சயம் பெரிய அளவில் பாதிப்புகள் கொடுக்காத வண்ணமாகவும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராசியாதிபதி இருப்பார் என்றாலும் இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற ரீதியிலே புதனாகப்பட்டவரும் சூரியனும் சேர்க்கப் பெறுகின்ற 9க்குரியவனும் 10க்குரியவனும் சேர்க்கப் பெறுகின்ற இந்த நாட்கள் உங்களுக்கு நிச்சயமான ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அதன் பிறகு 2ஆம் தரம் என்று பார்த்தால் சிம்ம ராசியும் எடுத்துக்கொள்ளலாம். ராசியாதிபதியான சூரியனோடு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் லாபாதிபதி மற்றும் தனாதிபதியான புதன் சேர்க்கை பெறுவது மாசி மாதம் பிறந்த பிறகு உங்களுக்கு எல்லாவற்றிலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய, தன லாபத்தை கொடுக்கக்கூடிய, தைரியத்தை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையாகவே இந்த புதனாகப்பட்டவர் பயிற்சியை உங்களுக்கு யோகத்தை செய்வார். மேலும் மற்றவர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது சில நேரங்களிலே புதன் அதிகப்படியான பிரச்சனைகள் கொடுப்பாரா என்றால் நிச்சயமாக இருக்கார். அவருடைய கெடுபலன்கள் என்பது மிகுதியாக இருக்காமல் எப்பொழுதும் சற்று இணக்கமான ஒரு நிலையாகவே இருக்கும். அவர் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர். ஆகையால் மற்ற ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வந்தாலே புதன் எப்பொழுதும் நல்ல விதமான ஒரு அருள் கொடுப்பார். மேலும் விஷ்ணு வழிபாடை செய்வதும் உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை எல்லாம் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ரத சப்தமியிலே நீங்கள் சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வணங்கி வருவதும், சங்கடர சதுர்த்தி தினத்தன்று நீங்கள் கணபதியை வணங்கி வருவதும் உங்களுக்கு எல்லாவற்றிலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கின்றது. இவையெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லபடியாக இருக்க இறை வழிபாடை நீங்கள் ஆஞ்சநேயர் மற்றும் விஷ்ணுவையும் வழிபட்டு வாருங்கள். முதல் தர யோகம் பெற்ற 5 ராசிகள் தாராளமான முயற்சிகள் இருக்கலாம். 2ஆம் தரம் யோகம் பெற்றவர்கள் சற்று நிதானமாக சிந்தித்து எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும். எடுத்தேன் கவுழ்த்தேன் என்ற அவசரகதியாக செயல்பட்டு விடாமல் சற்று நிதானமாக 1க்கு 2 முறை சிந்தித்து செயல்படுங்கள் என்று கூறி, நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த புதன் பயிற்சியிலே உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான யோகத்தையும் நன்மையும் செல்வத்தையும் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.